பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டிங் 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 டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்து நம்ம ஹோம் டூர் பார்த்தோம். இன்றைக்கி நம்மளோட கிச்சன் டூர் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து நான் மாறினதுக்கப்புறம் நிறைய தேவையில்லாத பொருளை டிஸ்போஸ் பண்ணிட்டேன். கிச்சனில் என்ன யூஸ் பண்ணுறனோ அது மட்டும்தான் வச்சுருக்கேன். அண்ட் கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நான் ஓடிஜி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மேலே வந்து ஸ்பைஸ் ரேக் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற காஃபி மேக்கர், அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு தேவையான கட்லரிஸ், அதாவது உடன் கட்லரி ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு உடன் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் இதோட ரிவ்யூ கேட்டிருக்கீங்க. ப்ரீத்தி ஜம்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது ப்ளூ ஃப்ளேம் ஜம்போன்னு வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் கேன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சின்ன ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இது நான் எங்கே வாங்கினேன், இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைஃப் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், சாப்பிங் போர்டு. இந்த பக்கம் தண்ணி, அதாவது காப்பர் பாட் வச்சு 2 பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பால்கனி வந்துடும். ஸோ அப்படியே குவைட் ரைட்டில் எடுத்துட்டோம் அப்படின்ட்டா இங்கே வந்து நம்மளோட சிங்க் இருக்குது. இந்த சிங்க் வந்து ரெட் கலரில் இருந்ததுலேயே அதெல்லாம் நான் நீட்டாக பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இப்போ ஃபைனலாக இந்த மாதிரி இருக்குது லுக் நம்மளுக்கு. அதே மாதிரி ஹேண்ட் வாஷும் அதே மாதிரி டிஷ் வாஷ் லிக்விடும் வச்சுருக்கேன். எப்போவுமே ஒரு ரசக்கற்பூரம் மட்டும் ஒன்று சிங்கில் போட்டு வைங்க, பூச்சி வராமல் ஸ்மெல் வராமல் இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டவல் ஹேங்கர் வாங்கி இதை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட ரைஸ் குக்கர் இருக்கும். நான் டெய்லி யூஸ் பண்ணுறது இது. அதே மாதிரி என்னோடய மைக்ரோ ஓவன் இருக்கும். ஸோ இது மேலே பார்த்திங்கன்னா நான் பேஸ்கெட்ஸ் 2 வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கிச்சன்லேயே ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு இடம் இருக்கிறதுனால எங்கள் ஃப்ரிட்ஜ் எங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச 3 மேக்னெட் மட்டும் வச்சுருக்கேன். அதே மாதிரி ரேவந்தோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரேவந்த் ப்ளேஸ் பண்ண ஸ்டிக்கர்ஸ் நான் எடுக்க விரும்பல, அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜ் முடிஞ்சிருச்சு. அண்ட் மேலே கபோர்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் கிட்ட காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கபோர்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதாவது நம்ம ப்ரீவியஸ் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த ஸ்டீல் டப்பா பற்றி. நான் இந்த 1 கிலோ 1/2 கிலோ டப்பா மட்டும்தான் நான் இந்த ரேக்கில் ஸ்டோர் பண்ணுறேன். நிறைய ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்று எடுக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸாக ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது சின்ன இடமா இருந்தாலும் என்ன தேவையோ அது மட்டும் வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு சமைக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அடுத்த கபோர்ட் பார்த்தோம்னா 2 சின்ன கபோர்ட் மாதிரி இருக்கும். இது எப்படின்னா ஜஸ்ட் இப்படி மேலே அப்படி லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா அது தானாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த மேலே ரேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சுகர், டீ, காஃபி, அதே மாதிரி இட்லி, மிளகா பொடி, இது வந்து ரொம்ப வந்து நம்ம அடிக்கடிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் இதை வந்து மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இதே மாதிரி 3 டப்பா இருந்து அதில் வெந்தயம், கடுகுலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நம்மளை வந்து பேக்கெட் வாங்கி அதில் பிச்சு போட்டு வச்சுருக்கேன். எனக்கு கீழே பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் குட்டி டப்பாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எந்த டப்பாவில் வந்து எந்த ஐட்டம் இல்லையோ அது மேலே வந்து நான் வைப் பண்ணி எம்டியாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் குட்டிக்கிறப்போ நம்ம பேரை எழுதிக்கலாம். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் நான் அமேசானில் தான் வாங்கினேன். லிங்க் வேணும் அப்படின்னா கொடுங்க, நான் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சரை பெட்டியும் அதே மாதிரி புளியும் உப்பும் மட்டும் ஜாடியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வேறு எதுவுமே மேலே ப்ளேஸ் பண்ணலை. அதே மாதிரி கீழே எந்த ரேக்கில் பார்த்தோம் அப்படின்னா என்னோடய பிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பிக்கிள்ஸ் வாங்கி வைப்போம், அதெல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் போட்டுட்டு அதே மாதிரி நம்மளோட அந்த இஞ்சி பூண்டில் எடுப்போம் இல்லையா மோட்டோ பெஸ்ட்டில், அது மட்டும் 2 இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக், அதாவது நல்ல குவாலிட்டியான டப்பர்வேர் பிளாஸ்டிக்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸஸ் நான் செட்டாக இது வந்து யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ அதை எனக்கு தூக்கி போட மனசே இல்லாமல் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து வெர்ஜின் பிளாஸ்டிக்னால யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே மூடியோடு இருக்கிற எல்லா கண்டெய்னர்ஸுமே இங்கே வச்சுருக்கேன். ஸ்டீல் டப்பாவாக இருக்கட்டும், இல்லை வந்து லஞ்ச் பாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளோட பால்கனி இந்த பக்கம் வரும், சர்வீஸ் ஏரியா வந்துடும். அதே மாதிரி மேலே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நான் 2 மிக்ஸி வச்சுருக்கேன். அதாவது நார்மல் மிக்ஸி ஒன்றும், அதே மாதிரி மினி மிக்ஸி ஒன்றும் வச்சுருக்கேன். ஸோ அதோட ஜார்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா வாட்டர் கேன், பெரிய நம்ம ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிற வாட்டர் கேன், ஃப்ளாஸ்க், அதே மாதிரி பேஸ்கெட்ஸ் நிறைய நமக்கு தேவைப்படும், அதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இந்த கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம் வச்சுருக்கேன். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா பவுல்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா பவுல்ஸ் ரேவந்த் அடிக்கடிக்கு எடுப்பான். ஸோ ஃப்ரீயாக இருந்தால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரேவந்த்காக தான் இப்படி வச்சுருக்கேன். கிளாஸ் ஐட்டம்ஸ் ரேவந்த் கைப்படாமல் இருக்கிறதுக்காக மேலே வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பீங்கா ஐட்டம்ஸ், இதெல்லாம் குக்கிங் வீடியோ பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாமே
ஸோ ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த டவல் ஹேங்கர் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நம்மளுக்கு டவல் ஹேங் பண்ணுறதுக்கு இடம் இல்லாதப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன்னு நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை எனக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ நான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நம்ம ஸ்டோரேஜ் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து பச்சரிசி அதே மாதிரி மசாலா ஐட்டம்ஸ், ட்ரை மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி அப்பளம் வத்தல்லாம். அண்ட் இந்த கூடையில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரேராக யூஸ் பண்ணணும் அந்த ஐட்டம்ஸ், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். நம்மளுக்கு வேணுன்றப்ப எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து நமக்கு நிறைய வந்து இடம் அடிக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ கீழே பார்க்கலாம். ஸோ இந்த டவுன் கேபினெட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து அரிசி, நம்ம குக் பண்ணுற அரிசியும் இட்லி அரிசியும் கோதுமை மாவும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து பண்ணுறதுக்கான தவாவும் பெரிய பெரிய பிளேட்டும் பின்னாடி வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் ஸ்டாண்டில் வைக்க முடியாது அப்படின்றதுனால. அதே மாதிரி இது வந்து கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கணும் ஒரு ப்ரொவிஷன் இது. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம கிண்ணங்கள், சாப்பாடு வடிக்கிற கிண்ணம், பால் கிண்ணம், குட்டி குட்டி பாத்திரம்லாம் வச்சுருக்கேன். இது உள்ளே வந்து நான் மேட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அமேசானில். வந்ததுக்கப்புறம் நான் அது வந்து கீழே ஷீட்ஸ் போட்டு நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கீழே ஷீட் போடலையே அப்படின்னு கேட்க வேண்டாம், ஷீட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நியூஸ் பேப்பர் போட வேண்டாம், பூச்சி வரும் அப்படின்ட்டு ஷீட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி தவாவும் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா ஓப்பன் பண்ணோம்னா இங்கே வந்து நம்ம நார்மல் கரண்டி, ஸ்பூன் இதெல்லாமே வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஐட்டம்ஸ் நான் எடுத்துட்டேன். நிறைய ரிப்பீட்டடாக இருக்கும் பார்த்தீங்களா, ஒரே மாதிரி ஸ்பூன் 10 இருக்கும். அந்த 10 நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ அதெல்லாம் எடுத்து அந்த பச்சை கலர் கூட காமிச்சிருந்தேன் இல்லையா, அதில் போட்டு வச்சுருக்கேன். அதாவது கெஸ்ட்டு வந்தால் எக்ஸஸாக தேவைப்பட்டால் அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா டம்ளர்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப மினிமலான ஒரு பாத்திரம் தாங்க வச்சுருக்கேன். நிறைய பாத்திரத்தை எடுத்துட்டேன் நான். ஏன்னா வந்து அது யூஸ் பண்ணுறதே இல்லை, சும்மாவே அந்த பொம்மை மாதிரியே இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிளேட் ஸ்டாண்ட்லாம் கீழே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி நிறைய தேவையில்லாத தட்டுலாம் கூட எடுத்து நான் வச்சுட்டேன் நான். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான பாத்திரம் வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஈஸியாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த ஆயில் கேன் வச்சுக்கிறதுல ஒன்றுமே வைக்கலை, ஃப்யூச்சரில் தான் வச்சா வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா பெரிய வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாக மேலே ஃபஸ்ட்டு ரேக்கில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதாவது சப்பாத்தி மேக்கர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட வெஜிடபிள் சாப்பர் எல்லாம் வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா இட்லி அண்டா, இட்லி குண்டா எல்லாமே வந்து நம்ம பெருசாக யூஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அண்டர் சிங்க் கேபினெட் சொல்லுவோம், சிங்க்கு கடையில் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரேக்கில் வந்து நான் ஒரு பேஸ்கெட்டில் துவைச்ச மேட்டும் கைப்பிடி துணிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து துவைச்சி வச்சுருக்கேன். கீழே பாருங்கள் நிறைய ரசக்கற்பூரம் போட்டு வச்சுருக்கேன் அந்த ட்ரெயின் ஹூஸில். இதில் வந்து பூச்சி வராமல், ஸ்மெல் வராமல் இருக்கும். அண்ட் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டாய்லெட்ரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிஷ் வாஷ் லிக்விட், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம துணி துவைக்கிற லிக்விட் எல்லாமே இங்கே வந்து ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் எதாவது வேணும் அப்படின்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க போர்டில் பார்த்திங்கன்னா ஹாட் பேக்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடாய் இதெல்லாமே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி குக்கர், பெரிய பெரிய குக்கர் எல்லாமே வந்து கீழ் ரேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் 3 குக்கர் வச்சுருக்கேன். அந்த 3 குக்கரும் கீழே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு கபோர்டில் ரேவந்தோட ஸ்நாக்ஸ் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு கிரைண்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். என்னோடய கிச்சன் ஐட்டம்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நிறைய நான் வந்து சொன்ன மாதிரி டிஸ்போஸ் பண்ணிட்டேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது, பட் நான் அதில் ஒன்றுமே வைக்கல, ஏன்னா எதுவுமே என்கிட்ட இல்லை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப எம்டியாக வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த கிச்சன் டூர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பரான vlogs வந்துட்டு இருக்குது. நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.